Good evening, voice கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? ஜஸ்ட் சாட்ல மெசேஜ்ல போடுங்க. வாய்ஸ் கேக்குதா? யாருக்கும் வாய்ஸ் கேட்காம இருக்கா? ஓகே. அதை நம்ம பார்க்கணும். ஒயிட் போர்ட் தெரியுதா எல்லாருக்கும்? ஒயிட் போர்ட் தெரியுது. பார்க்க போகிற டாபிக் வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ். டேட்டா ஏஐ என்பது என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவ்வளோ தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முதல்ல என்ன மாதிரி இந்த கிளாஸ் போகுதுன்றது நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன். என்ன மாதிரினா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே மாதிரி தான் கிளாஸ் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே கிளாஸ் வந்து 6 to 7 இருக்கும். சம்டைம்ஸ் 7:30 வரைக்கும் போகும். ஒரு 2 வீக் பொறுத்தது. உங்களுக்கு என்ன மாதிரி கிளாஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு இப்போ தியரி கிளாஸ் நடக்குது அன்றைக்கு. அடுத்த சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல் போகும். எங்களை நாங்கள் பைத்தான் படிக்கணும். இப்போ பரவாயில்ல, நிறைய பேருக்கு பைத்தான் வந்து அவ்வளோ தெரியாது. ஸோ ஜஸ்ட் யூ நீட் டு கொஞ்சம் நாங்கள் என்னென்ன தேவை நம்ம பையன் இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவை தானே. ஸோ அந்த தேவையான விஷயங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து ஜஸ்ட் நாங்கள் அந்த ப்ராக்டிக்கலில் வந்து சம் சிஸ்டம்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். ஐ மீன் சம் மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்படி தான் எங்களுக்கு கிளாஸ் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் சாட்டர்டே சண்டே வந்து தியரி போச்சுன்னா அடுத்த சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு ப்ராக்டிகல் மாதிரி போகும். ஸோ அன்றைக்கி சொன்ன அந்த பைத்தான் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏஐ என்ன என்னன்னு தெரியுமா? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மைண்டில் இந்த ஏஐன்னு சொன்னோன்னா என்ன வருது? ஜஸ்ட் மெசேஜில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லுங்கள். நாங்கள் அதுலேருந்து கொஞ்சம் போகிறோம். ரெண்டு எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் தானே. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் போகிறோம். ஸோ பெருசாக நீங்கள் ஆல்ரெடி இப்போல்லாம் போகல. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் அவ்வளோ. ஸோ இந்த ஏஐன்றது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஐடியா வருது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது சம்திங் ஏதாவது இருக்கலாம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு ஆப்பாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து சம் மூவிஸாக கூட இருக்கலாம். மூவிஸாக இருக்கலாம், கேம்ஸாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஐடியா வருது ஏன்னு சொல்லிட்டு? உங்களுக்கு அதை பற்றி என்ன நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க ஏன்றதை பற்றி? ஜஸ்ட் சட்டில் இருக்கிற மெசேஜில் போடுங்க. பிரச்சனை இன்டர் பண்ணலாம். ஒரு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி மைக் ஆன் பண்ணி கிடைக்கலாம். பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன ஐடியா வருது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு? உங்களுக்கு என்ன ஐடியா வருது? ஸோ எல்லாரும் போடுங்க மெசேஜ். எல்லாரும் போடுங்க. எல்லாரும் சொல்லுங்க பாருங்க. என்னென்ன ஐடியா? ஜஸ்ட் உங்களுக்கு ஏஐன்னு சொல்றது உங்களுக்கு என்ன ஐடியா வருது? அவ்வளோதான். ஜஸ்ட் ஏஐ இந்த என்னன்னு சொல்லி தருது அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த வேர்டை கேட்கறது உங்களுக்கு என்ன மாதிரி ஞாபகம் வருது? செட் ஜிபிடி. ஓகே. செட் ஜிபிடி கோபைலட். ஓகே. வேற வேற யாராவது? வேற யாராவது? ஸோ ஏஐ நான் என்னென்னு ஜஸ்ட் ஐடியா இருக்கா? யாருக்குமே இல்லையா? வேற செட் ஜிபிடி ஜெமினி கோபைலட். ஓகே. வேற யாராவது? வேற யாராவது? யாருக்கு ஐடியா இருக்கா? வேற யார் உங்களுக்கு ஜஸ்ட் உங்களோட ஐடியாவில் வரத சொல்லலாம். பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன ஐடியா வருது? ஓகே. இந்த வேற கேட்குறது ஏஐன்ற வேற கேட்குறது உங்களுக்கு என்ன ஐடியா வருது? ஜஸ்ட் chatல வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. டைரக்ட் மெசேஜ் பண்ணிட்டு பப்ளிக் போடுங்க. ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணுற ஆர்டிஃபிஷியலாக செய்யப்பட்ட சிஸ்டம். ஓகே. அதோட விளக்கம் அது. ஓகே. ஏஐன்னு சொல்லிட்டு இந்த என்னன்றதுக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஜஸ்ட் அந்த ஏஐ கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் ஐடியா வருமா? ஏதாவது ஒரு ஞாபகம் வருமா? ஏஐன்றோட கழிப்படைப்பில் ஜஸ்ட் ChatGPT சொன்ன மாதிரி அப்படி உங்களுக்கு ஏதாவது அப்படி ஐடியா வருது ஏஐ கழிப்படைப்பில்? அயன்மேன். ஓகே. அயன்மேன் ஜாவா சிஸ்டம். அயன்மேன் ஜாவா சிஸ்டம். வேறு வேறு யாராவது? சொல் கேட்கலையா வாய்ஸ்?
இப்போ கேட்குதா வாய்ஸ்? கிளியராக இருக்கா? இட் திங்ஸ் ஸ்மார்ட். ஓகே, ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, வேற வேற யாராவது? குறைவா இருக்கு. ஓகே, வாய்ஸ் கேட்கலையா உங்களுக்கு? யாருக்கு வேற யாரும் வாய்ஸ் கேட்காம இருக்கா? வேற யாருக்காவது வாய்ஸ் கிளியரா இல்லாம இருக்கா? இதுக்கும் ஒரு வெயிட் செக். இப்போ உங்களுக்கு கேட்குற வாய்ஸ் கேட்குதா? இப்போ கேட்குற வாய்ஸ்? ஐ திங்க் அது நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும் எனக்கு. இப்போ கேட்குற வாய்ஸ்? ஏ, ஓகே. சொல்லுங்க பார்ப்போம், வேற யாராவது? ஓகே, ஒரு ஆள் சொல்லிக்கிறீங்க என்னது? ஒரு ஆள் சொல்லியிருக்கீங்க ChatGPT எம்ஏ சொல்லிக்கிறீங்க. ஒரு ஆள் வந்து ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் செய்யப்பட்ட சிஸ்டம் சொல்லிக்கிறீங்க. இன்னொரு வந்து ஸோ ரியாக்ட் வந்து அயன்மேன் சொல்லிக்கிறீங்க. அயன்மேனோட ஜாவிஸ் சிஸ்டம் சொல்லிக்கிறீங்க. அண்ட் இன்னொரு வந்து இட்ஸ் திங்க் ஸ்மார்ட்னு சொல்லிக்கிறீங்க. ஓகே, வேற யாராவது? வேற எதுவும் ஐடியா வருதா யாருக்காவது? வேற ஏதாவது ஜஸ்ட்? ஓகே, நாங்கள் வந்து சின்ன வயதில் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். அந்த படங்களை வச்சு தான் நாங்கள் என்ன செய்யிருப்போம், ஏஐல இப்படி தாண்டோம் டிசைட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த டிசிஷன் என்ன மாதிரி இருக்கும் வேண்டாம், ஏஐன்றது எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு ரோபோட் மாதிரி இருக்கும் யோசிப்போம். மேக் டிசிஷன் லைக், ஓகே, மேக் டிசிஷன் லைக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நாங்கள் எங்களுடைய அந்த ஐடியா படி, அதாவது நாங்கள் ஏஐன்றது என்னன்றதை படிக்கிறதுக்கு முதல்ல எங்களோட ஐடியா எப்படி இருக்கும், ஏஐ எப்படி இருக்கும்? இந்த டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி ஒரு ரோபோட் இருக்கு. அந்த ரோபோட் வந்து என்ன செய்யும்? ஒரு ரோபோட் கெட்ட ரோபோட்டாக இருக்கும், ஒரு ரோபோட் நல்ல ரோபோட்டாக இருக்கும், அது சண்டை பிடிக்கும். அந்த மாதிரி வந்து அந்த ரோபோட் என்ன செய்யும்? அந்த ரோபோட் வந்து எங்களோட பவர்ஃபுல்லாக இருக்கும். அது கையில் நட்டினா கன் வரும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள ஃபிட் ஆயிருக்கும். அதுதான் ஏஐ நினைச்சிருக்கும். ஆனால் ஏஐன்றது அந்த மிஷின் தானே, இந்த ரோபோட்டை தான் நாங்கள் ஏஐன்னு சொல்லுவோமான்னு கேட்டால் ஆக்சுவலாக இல்லை. அப்போ ஏஐன்றது என்னன்னு கேட்டால் ஜஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு மிஷின், அவ்வளோதான். ஜஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். அப்போ நாங்கள் இப்போ ஏஐன்றதை பார்க்கறதுக்கு முதல்ல இந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது என்ன? ஜஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் சொல்லிட்டோம். பட் இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணுறதுனா என்ன முதல்ல? நாங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து நிறைய திருக்குறள் இருக்கு. திருக்குறள் இருக்கு. இந்த 10 திருக்குறளையும் நீங்கள் என்ன செய்றீங்க? அப்படியே மனப்பாடம் பண்ணுறீங்க, திருப்ப சொல்கிறீங்க. அதுக்கு பேர் இன்டெலிஜென்ட்டா? இட்ஸ் லைக் இன்டெலிஜென்ட்டா? அது இன்டெலிஜென்ட்டா? ஸோ அது இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டுமே ஒரு ஏஐ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் அதில் வந்து டைப் பண்ணிட்டோம்னா என்ன செய்யலாம், எப்போ எடுத்தாலும் அது என்ன செய்யும், அந்த 10 குள்ளையும் அப்படியே காட்டும். அப்போ நாங்கள் அதை மனப்பாடம் பண்ணுறது வந்து இன்டெலிஜென்ட். ஸோ வாட் இஸ் இன்டெலிஜென்ட்? இன்டெலிஜென்ட்ன்றது என்ன? நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம், நிறைய புக்ஸ் எடுத்து அதில் கூட அப்படியே மனப்பாடம் பண்ணுறோம், எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இசை நாங்கள் இன்டெலிஜென்ட் சொல்கிறோம். அப்போ அதைத்தான் நாங்கள் இன்டெலிஜென்ட் நினைச்சோம்டா ஏஐ அதைத்தான் செய்யுமான்ற டவுட் உங்களுக்கு வேறு. அப்போ உண்மையிலேயே இன்டெலிஜென்ட் என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் இன்டெலிஜென்ட்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்டெலிஜென்ட் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இன்டெலிஜென்ட்ன்றது அடிப்படை என்ன? சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. இன்டெலிஜென்ட்ன்றது என்ன? ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற சொல்யூஷனை கிரியேட் பண்ணுறது. யா, ஸோ அது வந்து ஒரு வகையான இன்டெலிஜென்ட். ஓகே, வேறு ஏதாவது? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஒரு இன்டெலிஜென்ட். ஓகே, ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஒரு இன்டெலிஜென்ட். வேறு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. வேறு ஏதாவது வாய்ஸ் கேட்குதா? வாய்ஸ் கிளியராக இருக்கா? இது ஐ திங்க் நெட்வொர்க் கொஞ்சம் விட்டு விட்டு வருது நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு வாய்ஸ் இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணுங்க, வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு இருக்கா சொல்லுங்க யாராவது. வாய்ஸ் கிளியராக இருக்கா? விட்டு விட்டு இருக்கா? வாய்ஸ் பிரச்சனை இருக்கா? ஜஸ்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா தெரியும் நமக்கு. யா, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் இன்டெலிஜென்ட்ன்றது என்ன நினைக்கிறோம்? ஸோ அதை வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு ஏஐ டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இன்டெலிஜென்ட் எதை நினைக்கிறோம்ன்றதை நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளியராக இருக்கோம். இப்போ ஏஐன்னு சொல்றதுக்கு முதல்ல இந்த இன்டெலிஜென்ட்ன்றது என்ன? சவுண்ட் காணாதா? இங்கே சவுண்டாக தான் இருக்கு, என்ன பிரச்சனை இல்லை. மைக் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கு எனக்கு நைட்டு அப்படின்ட்டு. நான் மைக்கை சேஞ்ச் பண்ணி பாருங்க சார். ஓகே, இப்போ என்ன மாதிரி இருக்கு? இப்போ கேட்குதா வாய்ஸ்? இப்போ கேட்குதா வாய்ஸ் இல்லை? யா, ஓகே. என்னன்னா வந்து அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு என்ன தெரியணும், இந்த இன்டெலிஜென்ட்ன்றது என்னன்னு தெரியணும். இப்போ இந்த இன்டெலிஜென்ட்ன்றதை பற்றி உங்களுடைய திங்க என்ன ஒரு ஆள் சொல்லிடுவாங்க, என்னது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அண்ட் சொல்யூஷனை கிரியேட் பண்ணுறது. வேற யாராவது? வேற யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த இன்டெலிஜென்ட்ன்றது மூலமா நீங்க என்ன தெரியும், என்னத்த ஐடியா எடுத்துக்கொள்றீங்க? இன்டெலிஜென்ஸ்ன்றது மூலமா என்ன என்ன நினைக்கிறீங்க? ஸோ வாட் இஸ் இன்டெலிஜென்ஸ்? இருக்கிற விஷயத்தை அப்படியே சொல்றது இன்டெலிஜென்ஸ்? என்ன இன்டெலிஜென்ஸ்? வாட்ஸ் தட்? ஏன்னா நாங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை செய்ய போறோம், செய்ய போறதுக்கு முதல்ல அந்த விஷயம் என்னன்னு தெரியாம செய்யலை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டெலிஜென்ஸ் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணிடலாம். அப்போ அந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது என்ன? Okay, வேற யாராவது? சரி, நாங்கள் பார்ப்போம், பிரச்சனை இல்லை, பார்ப்போம். இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் வகையாக பிரிச்சு கொள்வோம்.
முதலாவது வந்து ரீசனிங் என்று சொல்ல போகிறோம். ரீசனிங். ரீசனிங் என்றது என்ன? ரீசனிங் என்றது என்ன? ரீசனிங் என்றது பெருசாக ஒன்றும் இல்லை, லொஜிக்கலாக திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது, அவ்வளோ. லொஜிக்கலாக திங்க் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கூகுள் மேப் போகிறீங்க. கூகுள் மேப் போயிட்டு என்ன செய்றீங்க? ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ண பிறகு என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு வேயை வந்து சூஸ் பண்ணி தரும். அந்த வே வந்து எப்போவுமே ஒரே வேயாக இருக்காது. அது அந்த நேரத்தில் டிராஃபிக் கண்டிஷன்ஸ் பார்க்கும், அந்த நேரத்தில் வீதியோட கண்டிஷன் பார்க்கும், அதே மாதிரி அந்த பாதையின் தூரத்தையும் பார்க்கும். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு உங்களுக்கு ஸ்பீடான ரூட் எது என்றதை என்ன செய்யும்? அது டிசைட் பண்ணி உங்களுக்கு தரும். ஸோ அதைத்தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? ரீசனிங் சொல்ல போகிறோம். அப்போ ரீசனிங் நாங்கள் எப்படி சொல்லலாம்? ரீசனிங்ன்றது எப்படி சொல்லலாம்? திங்க் லாஜிக்கலி. லாஜிக்கலி நான் சொல்றது என்னதுன்னா இன்டெலிஜென்ட்டுக்கான விளக்கம். ஓகே, இன்டெலிஜென்ஸ் என்னன்றது தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். திங்க் லாஜிக்கலி அண்ட் மேக் டிசிஷன். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? லாஜிக்கலாக சில விஷயங்களை யோசிச்சு, இப்போ லாஜிக்கலாக சில விஷயங்களை யோசிச்சு அதுக்கு என்ன செய்ய போகிறோம்? டிசிஷன் மேக் பண்ண போகிறோம். அதாவது ஒரு முடிவை எடுக்க போகிறோம். மேக்கிங் டிசிஷன். டிசிஷன்ஸ். ஓகே, இதை தான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்? ரீசனிங்னு சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ அடுத்து வந்து வேற என்ன பாருங்க, டிசிஷன்ஸ் பண்ண முடியும். நினைக்கிறேன். ஓகே, டிசிஷன்ஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து ரெண்டாவது ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஏன்டா லேர்னிங். லேர்னிங்ன்றது என்னது? நாங்கள் லைஃப்ல டெய்லி வந்து லேர்ன் பண்ணி கொடுக்குறோம். அதாவது விஷயத்தை டெய்லி லேர்ன் பண்ணுறோம். ஸோ லேர்னிங்ன்றது என்ன? உதாரணத்துக்கு என்னது? நாங்கள் வெளியே போகிறோம், ஒரு நாள் வந்து கூட கொண்டு போகல, மழை வந்துட்டு நாங்கள் நினைச்சிட்டோம். அப்போ அதில் நாங்கள் என்னத்தை லேர்ன் பண்ணிக்கொள்கிறோம்? வெளியே போயிட்டு கூட கொண்டு போகணுன்றதை லேர்ன் பண்ணிக்கொள்கிறோம். அந்த மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம்? இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஒரு முடிவை எடுத்து அதை வச்சு என்ன செய்கிறோம்? எதிர்காலத்துக்கான விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ அந்த மாதிரியான லேர்னிங் அபிலிட்டியை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அதை நாங்கள் என்ன சொல்றது? இம்ப்ரூவிங் அஸ், இம்ப்ரூவிங் சரி சொல்றதை விட ஒரு நாலேஜ்னு சொல்லலாம். இம்ப்ரூவிங் சொல்லுங்க, ஐஎம்பிஆர், இம்ப்ரூவிங் அவர் நாலேஜ். நாலேஜ் இம்ப்ரூவிங் அவர் நாலேஜ். இதை வச்சு நாங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்கில்ஸ், ஸ்கில்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ நாலேஜில் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி? பை சில விஷயங்களை அவதானிக்கிறது மூலமா. அவதானிக்கிறது என்னன்னு சொல்றது இங்கிலீஷ்ல? பை கன்சன்ட்ரேஷன். கன்சன்ட்ரேஷன் வித் டேட்டா. என்ன தெரியும்? சில டேட்டாஸ் வந்து மூலமா சில டேட்டாஸ் யாரும் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு யாராவது சொல்றாங்க வைங்களேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்றீங்கடா, உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா படிக்கிறேன்டா, எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருவீங்கன்னு சொல்கிறார். அது ஒரு டேட்டா. டேட்டா வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் அதை அனுபவப்படாமலே லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். என்னது? எக்ஸாமுக்கு வைக்க நான் படிச்சுட்டு போகணும், இல்லாட்டி வந்து என்ன செய்யலாது? பாஸ் பண்ணிடலாதுன்றது நாங்கள் என்ன செய்யலாம்? அனுபவம் இல்லாமல் கூட லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். எப்படி? டேட்டாஸை வச்சு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் டேட்டா வச்சு என்ன செய்யறோம்? டேட்டா வச்சு அல்லது ஒரு விஷயத்தை அவதானிக்கிறது மூலமா நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எங்களோட ஸ்கில்ஸை அல்லது அறிவை வந்து வளர்த்துக் கொடுப்போம். அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? லேர்னிங் என்று சொல்கிறோம். இப்போ இந்த லேர்னிங் என்ற அபிலிட்டி வந்து என்னது? ஒரு வகையான இன்டெலிஜென்ஸ். விளங்கிட்டா? இன்டெலிஜென்ஸ். டவுட் எதுவும் இருக்கா யாருக்காவது சொன்னதில்ல? டவுட் இருக்கா யாருக்காவது சொன்னதில்ல? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கலாம். ஓகே. அப்போ நாங்கள் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம்? ரீசனிங் ஒன்று பார்த்துருக்கோம், லேர்னிங் ஒன்று பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று பார்க்க போகிறோம். என்னென்னா ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங். ஸ்பேஸ் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்னா என்ன? என்ன மீனிங் இருக்கு? அதுக்கு அர்த்தம் என்னது? ப்ராப்ளம் சால்விங் அர்த்தம் பண்ணலாம். ப்ராப்ளம் சால்வ். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை தீர்க்கிறதுக்கான ஆற்றல். பிரச்சனை விதைக்க அதை தீர்க்கிறதுக்கான ஆற்றல். உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் விதைக்கல, ஒரு பேக்கெட் சீனி வாங்கிட்டு வரீங்க, விதைக்கல ரோட்டில் பிஞ்சு கொட்டிட்டு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அதில் அழுதுட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் அதை எடுத்துட்டு வந்து தண்ணியில் கலக்கிட்டு சூடாக்கினீங்கன்னா தண்ணி ஆவியாக உங்களுக்கு சீனி வந்து அடியில் படியும், எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங்ன்றது என்னது? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை கண்டுட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஆற்றல் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? ப்ராப்ளம் சால்விங்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்லலாம்? அது ஃபைண்டிங் சொல்யூஷன். ஈஸியாக சொல்லலாம். ஃபைண்டிங் சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம். அவ்வளோ. ஸோ இதுவும் வந்து என்னது? இன்டெலிஜென்ஸ் என்ற கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெஷினை செய்ய வைக்க போகிறோம். அதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ அடுத்தது என்னது? இன்னொரு விஷயம் பார்ப்போம். பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் என்றது என்ன? பெர்செப்ஷன் என்ற பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அதாவது பெர்செப்ஷன் என்றது பெருசானது இல்லை, நான் உணர்ப்பது அவ்வளோ. ஸ்கிரீன் சரியா? ஆர் மிஸ் பண்ணிடுறேன்.
ரிசப்ஷன்ன்றது என்னன்னா உணர்றது. நாங்க என்ன செய்ய போறோம், இந்த என்வயர்மெண்ட்டோட இன்டராக்ட் பண்ண போறோம். நாங்க இப்போ ரோட்ல போறோம், ஒரு சவுண்ட் கேட்குது, அந்த சவுண்ட் கேட்டோம், நாங்க என்ன செய்யறோம், பின்னால வாகனம் வருதுங்களை உணர்ந்து விலகி போறோம். ஸோ ஜஸ்ட் நாங்க அந்த சவுண்டை நாங்க எப்படி உணர்றோம், காதால கேட்கிறோம், காதுல இருந்து பிரெயினுக்கு சவுண்ட் போகுது, போனா காணுமா, பிரெயின் வந்து ப்ரொசஸ் பண்ணும். எப்படி ப்ரொசஸ் பண்ணும், அந்த சவுண்டை வச்சு இதுக்கு முதல்ல நாங்கள் இந்த சவுண்டை கேட்டிருக்கோம், இந்த சவுண்ட் வந்து கட்டாயமா லொரியோட சவுண்டை தான் இருக்கணும். அப்போ லொரியோட வருது, அது இவ்வளவு சவுண்டா கேட்குது அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த லொரி வந்து எங்களுக்கு இவ்வளவு தூரத்தில் வருது, அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் விலத்தி போகணும்ன்ற அந்த ஐடியாவை எடுக்கிறோமா இல்லையா, அதான் நாங்கள் எப்படி சொல்ல போறோம், பெர்செப்ஷன் சொல்ல போறோம். ஸோ பெர்செப்ஷன்ன்றது என்னது, நாங்கள் அந்த லொரியோட சவுண்டை கேட்டு இது லொரியோட சவுண்ட் தான் ஃபைன் பண்றது பெர்செப்ஷன். இப்போ அதை வச்சு நாங்கள் என்ன செய்யறோம், லொஜிக்கலா திங்க் பண்ணி அது லொரி தான் அதை வந்து இவ்வளவு தூரத்தில் வருதுன்னு எடுக்கிறது ரீசனிங். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யறோம், நான் இது வரைக்கும் லேர்ன் பண்ண விஷயத்தை வச்சு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி சைடாக போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் என்ன சொல்றோம், இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். அப்போ இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து நீங்க தனியாக படிச்சு மட்டும் தான் எடுக்கணும் இல்லை, வாழ்க்கையில் வாழ்றது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் தான், நீங்க லைஃப்ல செய்யற எல்லாமே இன்டெலிஜென்ஸ் தான். ஸோ இது என்ன சொல்ல நாங்கள் சென்சிங், சொல்லுவோம், சென்சிங் நல்லா பார்த்தோம். ஸோ சென்சிங் அண்ட் இன்டராக்டிங் வித் என்வரன்மெண்ட், இன்டராக்டிங் இன்டராக்டிங் வித் என்வரன்மெண்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ என்வரன்மெண்ட் இன்டராக்ட் பண்ணுறதானே, ஸோ என்வரன்மெண்ட் சொல்லலாம். வேற கடைசியாக ஒன்று பார்க்கலாம் என்னென்னா லாங்குவேஜ், கதைக்கிறது. நீங்க ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ண போறீங்க, நீங்க சொல்ல வர்ற விஷயத்த வந்து எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்றது கூட என்னது, ஒரு வகையான ஸ்கில் தானே. ஸோ லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றதோட, ஸோ இது வந்து நாங்கள் லிங்குவிஸ்டிக் போகணும். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, நாங்கள் ஒரு லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றது, யாராவது ஒருத்தர் கலைக்கிறத அந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கான ஆன்சரை வந்து கொடுக்குறது தான் என்ன சொல்றது, லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூசிங் த லாங்குவேஜ். அது இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், என்ன இருக்கலாம், எல்லா லாங்குவேஜுமே ஸ்கில் தான். ஓகே, ஜஸ்ட் நாங்கள் இப்போ என்ன செய்யிட்டோம், இன்டெலிஜென்ஸ்ன்றதுக்குள்ள என்னெல்லாம் வருமென்று பார்த்துட்டோம், இன்டெலிஜென்ஸ்ன்றதுக்குள்ள என்னெல்லாம் வருமென்று பார்த்துட்டோம். ஸோ இவ்வளவு சேர்ந்தது தான் இன்டெலிஜென்ஸ். அப்போ இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னது, நாங்கள் ரீசனிங் செய்யணும், லேர்னிங் செய்யணும், ப்ராப்ளம் சால்விங் செய்யணும், பெர்செப்ஷன் செய்யணும், லிங்குவிஸ்டிக்ஸ் செய்யணும். நாங்கள் இது சிம்பிளாக வந்து 4 பிரிச்சு 5 பிரிச்சு சொல்லிட்டோம், ஆனால் இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு இன்டெலிஜென்ஸ். இதில் ஒன்று மட்டும் இருந்தால் அது இன்டெலிஜென்ஸ் இல்லை, இது எல்லாமே சேர்ந்துருக்கும். விளங்கிட்ட டவுட் எதுவுமே அதில் யாருக்காவது டவுட் இருக்கா? அப்போ இப்போ நாங்கள் என்னன்னு பார்ப்போம், இப்போ நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆர்டிஃபிஷியல்ன்றது என்னது எங்களுக்கு தெரியும், மேன்மேட், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட. எல்லாருக்கும் ஷேர் ஆகிருக்க பயன்படுத்தி காட்டுங்க. நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்க, மொபைலில் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் அதில் போர்டை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் மற்ற ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பட்டி பாருங்க இருக்கும். ஏன்னா 13 பேருக்கு ஷேர் ஆயிருக்கு, மேலே காட்டுறது. பிளாங்க் ஷீட் இருக்கா, ஐ திங்க் உங்களோட நெட்ஒர்க் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா, நெட்ஒர்க் பிரச்சனை அதில் தான் உங்களுக்கு லோட் ஆகி தெரியுது இல்லை. மற்ற தெரியுது, யாருக்கும் தெரியாமல் இருக்கா போர்டு, வேறையா இருக்காது, வேற இருக்காது போர்டு தெரியாமல் இருக்கா, வேற இருக்காது போர்டு தெரியாமல் இருக்கா, லிங்குவிஸ்டிக் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு, வேற இருக்கும் போர்டு தெரியாமல் இருக்கா. ஸோ லிங்குவிஸ்டிக்ன்றது ஜஸ்ட் என்னடா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒரு லாங்குவேஜ் ஒருத்தர் கதைக்கிறத வந்து விளங்கி கொள்றதும் திருப்ப நாங்கள் அதே லாங்குவேஜில் ஆன்சர் பண்ணுறோம், அவ்வளோதான் லிங்குவிஸ்டிக். இப்போ நீங்கள் தமிழில் என்கிட்ட கதைக்கிறீங்க, இப்போ நீங்கள் கேட்குறீங்க லிங்குவிஸ்டிக் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க கேட்குறீங்க. ஸோ கேட்குறது நான் என்ன செய்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றேன். நீங்கள் உங்களுக்கு அந்த லிங்குவிஸ்டிக்ன்றது விளங்கல, ஸோ நீங்கள் திருப்ப கேட்குறீங்க, சொல்வது மட்டும் என்ன செய்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவர் மட்டும் இல்லாமல் என்ன செய்கிறேன், உங்களுக்கு விளங்குற அந்த லாங்குவேஜில் என்ன செய்கிறேன், திருப்ப சொல்கிறேன். எப்படி இந்த லிங்குவிஸ்டிக் இதுதான் சொல்லி என்ன செய்கிறேன், திருப்ப சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கில்லை தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம், லிங்குவிஸ்டிக்னு சொல்லுவோம். உங்களுக்கு எங்கள் எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் அது, ஒரு லாங்குவேஜை விளங்கி கொள்றது அண்ட் திருப்ப கதைக்கிறது. அது எந்த லாங்குவேஜாகவும் இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், எந்த லாங்குவேஜாகவும் இருக்கலாம். பட் ஒரு லாங்குவேஜை விளங்கி கொள்றது அண்ட் அதை நாங்கள் திருப்ப யூஸ் பண்ணி கதைக்கிறது. ஸோ இதுதான் நாங்கள் என்ன சொல்ல போகிறோம், லிங்குவிஸ்டிக்னு சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஜெயந்த் உங்களுக்கு வருதா, ஸ்க்ரீன் தெரியுதா? அப்படின்னா நீங்கள் இருக்கா லீவ் ஆகிட்டு திருப்ப ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம், இவ்வளோ தான் இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டோம். அப்போ ஆர்டிஃபிஷியல் பார்த்தா நார்மலாகவே தெரியும், ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா எங்களுடைய மனித மூளை செய்யக்கூடிய எவ்வளவு வேலையும் நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக செய்யக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை செய்ய வச்சோம். அதுதான் நாங்கள் எப்படி சொல்லுவோம், ஏஐ என்று சொல்லுவோம். இல்லைங்கதான் டவுட் இருந்திருக்கா யாருக்காவது, இப்போ சொன்னது டவுட் இருந்திருக்கா, இப்போ சொன்னது டவுட் இருந்திருக்கா யாருக்காவது, இப்படி சொன்னதா டவுட் இருந்திருக்கா யாருக்காவது, யாருக்கா டவுட் இருந்திருக்கா? ஓகே, இங்கே விஜயந்த் இப்போ தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீன், இப்போ தெரியுதா? ஐ திங்க் இப்போ செக் பண்ணுங்க, தெரியாது சொல்லுங்க. ஐ திங்க் உங்கள் நெட்ஒர்க் தான் பிரச்சனை இருக்குது.
சரி ஓகே, அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்துட்டோம், ஏன்னா என்னென்னு பார்த்துட்டோம், ஏன்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த ஏஐல வந்து ஏஐக்கு வந்து நீங்கள் சரி உங்களுக்கு வந்து தெரிஞ்ச நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் யூஸ் பண்ண ஏஐ பற்றி கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் யூஸ் பண்ண ஏஐ ஏதாவது ஏஐ தட் யூஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஏஐஸ் ஏதாவது சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண ஏஐ சொல்லுங்க பார்ப்போம். இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் பார்க்குற நிறைய விஷயங்கள் ஏஐ இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி நிறைய இடங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான ஏஐயா இருக்குன்னு தவிர ஏஐ இல்லைன்னு சொல்லாமல் ஏஐ இருக்கு. ஸோ அந்த ஏஐ என்ன நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ண ஏஐ சும்மா ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது எதுனாலும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் யூஸ் பண்ணதான் அப்புறம் செல்ஃப் ட்ரைவிங் காரன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஓப்பன் ஏஐ ஓப்பன் சொல்லிக்கலாம். ஓப்பன் ஏஐ சொல்லிக்கிறீங்க. ஓப்பன் ஏஐனா ChatGPT சொல்லிக்கலாம். ChatGPT நீங்கள் என்ன செய்யலாம், ChatGPT சொல்லிக்கலாம், பிரச்சனை இல்லை. சோஷியல் மீடியா, ஓகே, சோஷியல் மீடியாலையும் இருக்குது. சோஷியல் மீடியா சொல்கிறத விட சோஷியல் மீடியா ஆட்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். ஆட்ஸ் மெத்தட் சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். அங்கே ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் இருக்குது. மூவிஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஓகே, மூவிஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. யூஸ் பண்ண சொல்லுங்கள், யூஸ் பண்ண விஷயங்கள். நீங்கள் மூவிஸ்ன்னு சொல்லிக்கலாம். நாங்கள் இன்னொரு விஷயம் ஆட் பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் ரெக்கமெண்ட் சிஸ்டத்தில் வேறு ஜஸ்ட் அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள். வேறு யாராவது வேறு யூஸ் பண்ணது இல்லையா யாருமே? கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் மேப் யூஸ் பண்ணது இல்லையா? யூடியூப். ஸோ இதெல்லாம் எப்படி ஏஐ ஒர்க் ஆகுது? சோஷியல் மீடியா கண்டென்ட் அப்டேட் பண்ணுறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னது அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? ChatGPT சோஷியல் மீடியா கண்டென்ட் அப்டேட்ன்றது மூலமாக என்ன சொல்ல வரீங்க? எனக்கு அது விளங்கல. ஓகே, இப்போ நாங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ChatGPT ஒரு பூமிங்கான ஸ்டேட்ல இருக்கு. எல்லாரும் ChatGPT தெரியும். அப்போ ChatGPT பார்த்து நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த ChatGPT மட்டும்தான் ஏஐ நினைக்கிறோம். அப்படிதான் ChatGPT மட்டும்தான் ஏஐ நினைக்கிறோம். ஏன்னா ChatGPT வந்து எங்களுக்கு என்ன கேட்டாலும் பட சொல்லுது, என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் என்ன செய்து தருது. ஜஸ்ட் அதில் வந்து எல்லாமே 7 மணி நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இது மட்டும்தான் ஏஐன்னு நாங்கள் நினச்சி பண்ணிருக்கோம். ஆனால் ஏஐன்றது இது மட்டும் இல்லை, நாங்கள் பார்க்குற எல்லாத்துலேயுமே ஏஐ இருக்கு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி என்ன செய்வீங்க, ஒரு ட்ரெஸ் ஷாப் கொண்டு பார்க்குறீங்க. ஒரு ட்ரெஸ் ஷாப்ன்ற ஒரு பேர் ஒன்று சொல்லுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அப்படி கடை இருக்கான்னு தெரியுது, நான் சொல்கிறேன். குமார் டெக்ஸ்டைல் ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்குது. ட்ரெஸ் ஷாப் நீங்கள் என்ன செய்றீங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க. ஓப்பன் பண்ணி என்ன செய்றீங்க, நிறைய நேரமாக ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன செய்றீங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்க. அடுத்த நாள் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்டைல் சம்மந்தமான ட்ரெஸ் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய வரும். கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, இதை வந்து ஒரு தனியாளால் செய்யலுமான்னு கேட்டால் செய்யலை. எப்படி? டெய்லி இருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறீங்கன்றதை நோட் பண்ணி அதை வச்சு என்ன செய்யலாம், ஒரு டிசிஷனை மேக் பண்ணி உங்களுக்கு என்ன அட் காட்டணும்னு முடிவெடுத்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து என்ன செய்யலாம், தனியாக இருந்து செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அது வந்து என்ன செய்யும், உங்களுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கும். டைம் கன்சியூமிங் மட்டும் இல்லை, இட்ஸ் காஸ்ட்லி. ஏன் இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன், ஒரு வேலை கொடுக்கணும், அவளை கூப்பிட்டு உங்களுடைய வேலை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இருங்க, நான் ஒரு சோஷியல் மீடியா கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யாராவது உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு கேட்கலாம். அவங்க வந்து எந்த பேஜுக்கு போகிறாங்க, எவ்வளோ நேரம் நிற்கிறாங்க, அதில் எந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுறாங்க, அண்ட் எதை ஷேர் பண்ணுறாங்க, எதை லைக் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்வீங்க அதை கேட்டால்? ஸோ இவ்வளோ பெரிய வேலை நான் செய்யணுமான்னு கேட்பீங்க. ஸோ அந்த வேலையை செய்கிறது வந்து டைம் கன்சியூமிங்கான வேலை. அதே மாதிரி வந்து வெறும் காஸ்ட்லியான வேலை. என்ன ஒரு சம்பளம் தருவாங்க, சும்மா வேலை வாங்கலாதானே. ஸோ அவ்வளோ வேலை வாங்குறதுனா சம்பளம் தரத்தான் உங்களுக்கு. ஸோ அது ஒரு காஸ்ட்லியான வேலை. அப்போ இதை வந்து யார் செய்கிறது? அப்போ ஃபேஸ்புக்கில் இதை செய்கிறது யாருன்னா ஏஐ தான் செய்யுது. இல்லைங்களா? இதை செய்கிறது ஏஐ தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ChatGPT மட்டும் ஏஐ இல்லை, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸை உங்களுக்கு தள்ளி விடுறதும் ஏஐ தான். ஏஐ தான் என்ன செய்யுது, உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணுது. உங்களை வந்து கிளாஸிஃபை பண்ணுது. உங்களுக்கு என்ன காட்டலாம், என்ன காட்டக்கூடாது, என்னத்தை எப்போ காட்டணும்ன்ற வரைக்கும் அந்த ஏஐ டிசைட் பண்ணி காட்டும். விளங்குது? ஸோ அதே மாதிரி தான் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஜஸ்ட் எடுத்து 2 சீரியல் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், யூடியூப் தட்டினாலே உங்களுக்கு ஸ்டார்ட்லேருந்து இந்த வரைக்கும் சீரியல் தான் இருக்கும். ஏன் ஏன் அப்படி வருது? ஏன்னா நீங்கள் பார்க்குற கண்டென்ட் என்ன டைப்பான கண்டென்ட்ன்றதை ஒரு ஏஐ வந்து வாட்ச் பண்ணுது. அது என்ன செய்யுது, திரண்டிக்கிற பாஸ்ட் அறிவுகளை பார்க்குது. அதாவது நீங்கள் இன்றைக்கு பார்த்த கண்டென்ட்டை இதுக்கு முதல் பார்த்த 1000 பேர் அதுக்கு அடுத்ததான் என்ன பார்த்தாங்கன்றதை பார்த்து டிசைட் பண்ணு. ஜஸ்ட் அதில் டேட்டா இருக்குது. அந்த டேட்டா வச்சு என்ன செய்யுது, அனலைஸ் பண்ணது, ஒரு முடிவு எடுக்குது. உங்களுக்கு இதைத்தான் காட்டணுன்ற முடிவு இருக்குது. அப்படி காட்டுறது மூலம் அதுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிஸ்னஸ் வந்து வளருது. ஏன்னா இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க, உங்களுக்கு வந்து சீரியல் பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்லை.
ஜஸ்ட் எனக்கு எல்லாம் சீரியல் பார்க்க இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்போ நான் வந்து என்ன பார்ப்பேன்னா கூட வந்து உள்ள போயிட்டு கோர்ஸ் பார்ப்பேன், கோர்ஸஸ் பார்த்து வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாளைக்கு நான் போயிட்டு படிக்கிற வீடியோலாம் பார்த்துட்டு வரேன். அடுத்த நாள் போயிட்டு திருப்ப நான் யூடியூப் ஒன் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபுல்லாக சீரியல் இருந்தால் நான் என்ன செய்வேன், ஜஸ்ட் தட்டி பார்த்துட்டு சம்டைம் போர் அடிச்சா விட்டு வந்துடும். ஆனால் நான் தட்டைக்கில் வந்து நான் எனக்கு பிடிச்ச வீடியோஸ், நான் பார்க்குற வீடியோஸ் மாதிரியான வீடியோஸ் எனக்கு ஷோ பண்ணிட்டு தான் நான் என்ன செய்வேன், மேக்ஸிமம் அதை கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து கூட. நான் சும்மா இருந்தால் ஃப்ரீயாக இருந்தால் கட்டாயமாக கிளிக் பண்ணி பார்ப்பேன். அதால எங்களுக்கு என்ன தேவைன்றதை பார்த்து அதை தர்றதுக்கு இந்த ஏன்றதை பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்த யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அது ஜஸ்ட் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மட்டும் இல்லை, பெரிய பெரிய அமேசான் மாதிரியான கம்பெனிஸ், அமேசான் மாதிரியான கம்பெனிஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இ காமர்ஸ் வெப்சைட்ஸ், இந்த இ காமர்ஸ் வெப்சைட் என்ன செய்யறாங்க, இப்போ நீங்க வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க, பொருளை பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ண இதுக்கு முந்தின நபர்கள், ஹிஸ்டரியில இதுக்கு முந்தின நபர்கள் அதுக்கு பிறகு வேற என்ன பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அந்த டேட்டா வந்து அவங்கள்ட்ட இருக்கு. அதை வச்சு ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்க வேற என்னெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற முடிவு எடுப்பாங்க. இல்லைங்க? ஸோ நீங்க ஒவ்வொரு பொருளையும் பார்க்கறது, அந்த பொருட்களை தட்டி பார்க்குற டைம், இது எல்லாத்தையும் வச்சு நீங்க என்ன மூட்ல இருக்கீங்க, என்ன மாதிரியான விஷயத்துக்காக பாக்குறீங்க, உங்களுடைய கோல் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஸோ அதை வச்சு தான் என்ன செய்யறாங்க, உங்களுக்கு என்ன பொருளை காட்டணும்ன்ற டிசிஷனை அவங்க எடுக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் ஒரு இருக்கு. அதே மாதிரி தான் நெட்ஃபிளிக்ஸ் சிஸ்டமா இருக்கலாம், சோஷியல் மீடியா சிஸ்டமா இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கு. அதே மாதிரி கூகுள் மேப்புக்குள்ளேயுமே இருக்கு. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு ஈஸியான பாதையை காட்டுறதுக்காக கூகுள் மேப் என்ன செய்யுது, ஒரு ஏஐ யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் டெய்லி லைஃப்ல நிறைய ஏஐ பார்த்துருக்கோம். விளங்குது? டவுட் இருந்திருக்கா? இப்போ சொன்னது யாருக்கா? சொன்னது டவுட் இருந்திருக்கா யாருக்கா? அப்போ ஏஐன்றது என்னென்ன செய்யும்? நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததன் படி ஏஐன்றது என்னென்ன செய்யும்? ஏஐன்றது வந்து புதுசாக சில விஷயங்களை லேர்ன் பண்ணால் நல்லது. புதுசாக சில விஷயங்களை லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன செய்யணும், டிசிஷன்ஸை மேக் பண்ணணும். அண்ட் அதை விட இன்னொரு விஷயம் என்ன இருக்கு, அது வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். நாங்கள் பெர்செப்ஷன் சொன்னோமே, ஒரு சவுண்ட் கேட்குது, அந்த சவுண்ட் வந்து லொரி சவுண்ட் தான்ன்றதை ரெகக்னைஸ் பண்ணணும். அதை ரெகக்னைஸ் பண்ற ஸ்கில் வந்து அது கேட்கும். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே எல்லா ஏஐக்கும் இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஜஸ்ட் நீங்க சோஷியல் மீடியாவில் போய் ஸ்க்ரோல் பண்றீங்க, ஒரு சோஷியல் மீடியாவில் அட்டார ஏஐக்கு வந்து நான் கதைக்கிறது விளம்பரம் நாங்கள் எதிர்பார்க்கணும் இல்லையா? ஸோ அதுன்ற வேலை வேற. அப்போ அந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்தது தான் ஏஐ. ஆனால் இது எல்லாமே ஒரு ஏஐக்கு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ChatGPT எடுத்தால் ChatGPT வந்து எல்லா வேலையும் செய்யுது. ஸோ ChatGPT பொறுத்தவரைக்கும் ChatGPT ரீசனிங் செய்ய முடியும், லேர்னிங் பண்ண முடியும், புது விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அதால் என்ன செய்யலாம், நான் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் தெரியுது. நாங்கள் வந்து உதாரணத்தை நான் கேட்குறேன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெயில் அனுப்ப போகிறோம். மெயிலை நான் என்ன கேட்குறேன், வந்து கொஞ்சம் பொலைட்டாக அழித்தான் கேட்குறேன். அப்போ அது என்ன செய்யுது, இதை எப்படி கொடுத்தா பொலைட்டாக இருக்கும்ன்றதை டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை எழுதுது. ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வந்து ChatGPT இருக்குது. ஸோ ChatGPTன்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ காலம் பார்த்த மாதிரி அது இல்லை. அது வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ என்ற ஸ்கில் என்ற கேட்டகரியில் வரும். ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஜென்ரேட்டிவ் ஏஐ டிஃப்ரெண்ட். நாங்கள் அதை பற்றி லாஸ்ட்டாக சும்மா இன்ட்ரடக்ஷன் பாருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஜென்ரேட்டிவ் என்ற கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ நாங்கள் மற்றபடி நாங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஜெனரேட்டிவ் ஏஐக்குள்ள வரும். ஸோ அதை பற்றி நாங்கள் லாஸ்ட்டாக பார்ப்போம் இந்த மாதிரின்னு சொல்லி. ஸோ வெறும் டவுட் இருக்காது, இவ்வளோ சொன்னது டவுட் இருக்கு, இவ்வளோ சொன்னது டவுட் இருக்கா இல்லையா? கிளியரா எல்லாரும்? எல்லாரும் கிளியரா? எல்லாரும் கிளியர் இருந்தால் ஒரு இப்போ நான் கிளாஸ் எண்ட் பண்ணுறேன், திருப்ப ஜாயின் பண்ணுங்க. நான் வந்து ஜூம் டைம் முடிப்போம். ஸோ ஜஸ்ட் எண்ட் பண்ணுறேன், திருப்ப ஜாயின் பண்ணுங்க. அதே லிங்கில் திருப்ப ஜாயின் பண்ணுங்க. ஜஸ்ட் எண்ட் பண்ணி திருப்ப ஜாயின் பண்ணுங்க. ஓகே, give me a second. எல்லாரும் வந்தாச்சா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, என்ன பார்க்கணும் லாஸ்ட் இப்போ நிமிஷம் நான் இது ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணுறேன். give me a second. ஓகே, இப்போ நாங்கள் ஏஐ என்னன்றதை பற்றி ஒரு பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த ஏஐயில் வந்து கொஞ்சம் டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்,
இந்த வகைகளை பற்றி பார்ப்போம். என்ன சொல்லலாம், டைப்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். டைப்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஏஐ. சரி, டைப்ஸ் ஆஃப் ஏஐ பற்றி பார்ப்போம். ஏஐக்கு சில வகைகள் இருக்கு. என்னென்ன வகைன்னு பார்ப்போம். முதலாவது வந்து நாங்கள் சிம்பிளாக நேரோ ஏன்னு சொல்லுவோம். நேரோ ஏ, நேரோ ஏ. நேரோ ஏ என்பது என்னன்னா, இதை நான் இன்னொரு பேர்ல சொல்லலாம், விகேன்னு சொல்லுவோம். விகே. நான் ஏஐ பற்றி சொல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாட்டேன். என்னன்னா, ஏஐ என்றது வந்து ஜஸ்ட் நாங்கள் விளையாடுற கேம்ஸில் கூட இருக்கு. நீங்கள் எல்லாருமே வைசிட்டி விளையாடிருப்பீங்க. ஐ திங்க் வைசிட்டி விளையாடிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி வந்து லேட்டஸ்டான கேம்ஸ் விளையாடிருப்பீங்க. ஐ டோன்ட் இப்போ நான் கேம் விளையாடுறதுக்கான காலம். ஸோ இந்த கேம்ஸில் வந்து என்பிசியில் ஒரு கரெக்டர் இருக்கும். அதாவது வந்து நீங்கள் பிளேயர் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் வந்து சில கரெக்டர் வந்து என்ன செய்யும், அதுக்குள்ள தண்டை பாட்டில் தெரியும். அந்த பாட்டுக்கு தெரியும், அந்த பாட்டு கடைக்கு போகும், அந்த பாட்டுக்கு வாங்கும், எதெல்லாம் சீட்டு இருக்கும் அந்த பாட்டுக்கு. அது எல்லாமே நீங்கள் போய் அடிச்சிங்கன்னா என்ன செய்யும், திருப்பி பொண்ணுங்களை அடிக்கும். அப்படி என்ன செய்யும், அல்லது கத்திட்டு ஓடும். சொன்ன மாதிரி ஏதாவது செய்யும். சொன்ன மாதிரி அது ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஸோ அதுவுமே வந்து ஒரு ஏஐ தான். ஸோ அதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக யூஸ் பண்ணப்படுறது வீடியோ கேமில். ஸோ முதலாக ஏஐ யூஸ் பண்ணப்படுறது வீடியோ கேமில் தான். ஸோ அந்த ஏஐ பற்றி ரிசர்ச் பண்ணாக்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள்லாம் கேம் விளையாடி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி சில கேள்விகளும் கிடைப்பது சொல்லி சில வரலாறுகள் இருக்கு. நாங்கள் வந்து ரிசர்ச் செய்து நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன். இந்த மாதிரி ரிசர்ச் பேப்பர்ஸில். ஏன்னா வந்து ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணப்பட்டது வீடியோ கேம்ஸில். ஓகே, இப்போ நான் இங்கே வருவேன். ஸோ நரோ ஏஐ என்றது என்ன பார்த்தா விகே. அதாவது என்ன, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு டாஸ்க் தான் செய்யும். ஏதோ ஒரு டாஸ்க். இப்போ நான் சொன்னேனே, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஏஐ வந்து என்ன செய்யும், உங்களுக்கு தேவையான அட்ஸை வந்து தூக்கி காட்டும். அதே மாதிரி யூடியூப்ல இருக்கிற ஏஐ என்ன செய்யும், உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய வீடியோஸை தூக்கி காட்டும். அதே மாதிரி வந்து கூகுள் மேப்ல இருக்க ஏஐ என்ன செய்யும், உங்களுக்கு ஃபைன் பண்ணி ஒரு பெஸ்ட்டான பார்த்த ஃபைன் பண்ணி தரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலை செய்யறதுக்காக மட்டும் இருக்கக்கூடிய ஏஐ தான் இந்த நேரோ ஏஐ. இந்த நேரோ ஏஐட்ட போயிட்டு, இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்ல போயிட்டு நீங்க ஒரு விஷயத்தை கேட்டீங்கன்னா அந்த ஏஐ வந்து பதில் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், நீங்க பார்க்கறது என்னன்னு பார்க்கணும், பழைய டேட்டாஸை வந்து அனலைஸ் பண்ணணும், அதை வச்சு என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணணும்ன்றதை டிசைட் பண்ணணும். ஸோ அது மட்டும்தான் அந்த வேலை. ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒன் டாஸ்க், ஒரே ஒரு டாஸ்க்கை செய்யறதுக்காக, அல்லது வந்து ஒரு 2-3 டாஸ்க் செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஏஐ தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், விகேன்னு சொல்லுவோம். அதாவது நேரோ ஏஐன்னு சொல்லுவோம். விளங்கிட்டோம்? டவுட் இருக்கா? அடுத்து ரெண்டாவது பார்க்க போகிறது ஜெனரல் ஏஐ. ஜெனரல் ஏஐன்றது என்னன்னு பார்த்தா, இது வந்து ஒரு ஏஐ. இது வந்து என்ன செய்யணும்னா ஹியூமன் லைக்காக வந்து பிஹேவ் பண்ணக்கூடியதாக இருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் ChatGPT சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸோ நாட் மச் அவ்வளோத்துக்கும் சொல்லிடாது. பட் கிட்டத்தட்ட ChatGPT சொல்லலாம். ஜெனரல் ஏஐ அதுக்கு போகிறது. ஜெனரல் ஏஐ எங்கள் ChatGPT வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த வருஷம் வரும்னு சொல்லி அந்த ChatGPT CEO அறிவிச்சிருக்காரு. ஸோ ஜெனரல் ஏஐ வந்து எப்படி இருக்கும்னா, ஹியூமன் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே அது செய்யும். ஹியூமன் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே அது செய்யும். இப்போதைக்கு ChatGPT ஹியூமன் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே செய்யாது. பட் அந்த அவர் சொன்ன மாதிரி ஏஜிஐ வந்து இந்த இயருக்குள்ள ரிலீஸ் ஆகமாக இருந்தால், ஆல்ட்மேன் சொன்ன மாதிரி என்ன நடக்கும்னா, இந்த ஹியூமன் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஜெனரல் ஏஐ வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு. அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம், ஸ்ட்ராங் ஏஐன்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் ஏஐன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து ஒரு தியரட்டிக்கலான விஷயம் இருக்கு. அதுதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது வந்து ஒருவேளை ஏஜிஐ இந்த வருஷம் வந்ததாக இருந்தால் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, ஹியூமன்ஸை விட பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ஹியூமனால செய்யக்கூடிய விஷயத்தை விட அதிகமாக செய்யக்கூடிய ஏஐயா இருக்கும். அதில் என்ன வேண்டாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஏஐ தான் சூப்பர் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். ஏஎஸ்ஐன்னு சொல்றது, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் வரையில. பட் ChatGPT வந்து இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூப்பர் இன்டெலிஜென்ஸை பற்றி இன்னும் இப்போதைக்கு வருமன்ற மாதிரியான ஐடியா இல்லை. பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கலான விஷயம். இது ரெண்டுமே வந்து ஹைப்போதெட்டிக்கலான விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு நாங்கள் பார்க்குற பெரும்பாலான ஐகள் வந்து நேரோ ஏஐக்குள்ள தான் வரும். ChatGPT கூட ஒரு லாங்குவேஜ் மோடில் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் மோட்லனா தனித்தனி சொல்லிக் கொள்ளுது. பட் சாம் ஆல்ட்மேன் சொல்ற மாதிரி ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வருமாக இருந்தால் 2025ஆம் ஆண்டு வருமா இருந்தால் இந்த ஜெனரல் ஏஐ வந்து உங்களுக்கு ஒரு அறிமுகமா இருக்கு. ஸோ சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து இன்னும் இதை பற்றின இது வர்றதுக்கான நடவடிக்கைகள் நடக்கல. பட் இது நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னு கேட்டால், இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் டெர்மினேட்டர் படம் பார்த்துருக்கீங்க. டெர்மினேட்டர். ஸோ டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரியான ஏஐஸ். ஸோ அதில் வந்து என்ன செய்யணும், ஹியூமனை டேக் ஓவர் பண்ணல, ஹியூமன் செய்யக்கூடிய ஹியூமனால் செய்ய முடியாத விஷயங்களை கூட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதான் என்னது, இது சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இல்லைங்கிட்ட டவுட் இருந்திருக்கா? அதில் யாருக்காவது டவுட் இருந்திருக்கா? டவுட் இருந்திருக்கா? இப்போ நம்ம இந்த ஏஐல இருக்கக்கூடிய சில வகைகளை தான் நம்ம படிக்க போகிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். நம்ம படிக்க போகிற விஷயம் ஓகே, அது என்னென்னா ஏஐல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏஐல நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம் மெஷின் லேர்னிங். அதாவது மெஷின். அடுத்து ரெண்டாவது வந்து என்னென்னா டீப் லேர்னிங்.
அண்ட் இன்னொரு விஷயம் என்எல்பி பார்ப்போம், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். நேச்சுரல் லாங்குவேஜ் நிறைய பேர் புதுசாக இருக்குங்க, இந்த சம்பவம் வேணாம் இருக்கு. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் ஒன்று என்னென்னு சொல்கிறீங்க, நாங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று இல்லை சொல்லுங்க. அடுத்து வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் பார்ப்போம். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதில் இந்த மெஷின் லேர்னிங்ன்றது என்ன? மெஷின் லேர்னிங் மெஷின் லேர்னிங்ன்றது என்னென்னு பார்ப்போம். முதல்ல வந்து இந்த ஏஐ என்றது ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு விஷயத்தை எப்படி முடிவெடுக்கிறது? உதாரணத்துக்கு நான் ரோட்டில் போய் கொண்டிருக்கேன். ஓகே, ரோட்டில் போய் கொண்டிருக்கேன். ரோட்டு கரையில் வந்து ஏதோ ஒரு பேப்பர் இருக்க மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பேப்பர் இருக்க மாதிரி இருக்கு. அந்த பேப்பரில் வந்து சூரிய வெளிச்சம் பட்டு, பேப்பரோ சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு, அதில் சூரிய வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த கண்ணுக்கு வரைக்கும் அது எப்படி இருக்குது? பார்க்க ஜெலோ கலர்ல ஏதோ மின்ற மாதிரி இருக்கு. தூரத்தில் இந்த பார்க்குறேன், நான் என்ன நினைப்பேன்? ஃபர்ஸ்ட் சம்திங் அங்கே கோல்டு ஏதோ இருக்குன்னு நினைப்பேன். நினைப்பேன் தான், அது இயல்பாக நடக்கும். என்னோட மூளைக்குள்ள நாங்களாம் நினைக்காட்டியும் என்ன செய்யும்? எங்களோட பிரெயின் வந்து தானாக நினைக்கும் கோல்டா இருக்கும், முடிவு எடுக்கும். கொஞ்சம் கிட்ட போகும், கொஞ்சம் கிட்ட போய் என்ன செய்யும்? அது வந்து பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரி இருக்காது. அவள் சம்திங் அது கோல்டு ஃபாயில் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது இருக்க முடியும் யோசிப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய்க்கல, அது ஏதோ டஃபி பேப்பர் மாதிரி இருக்குன்னு யோசிப்போம். இன்னும் கிட்ட போய் பார்த்தா அது ஜஸ்ட் ஏதோ ஒரு சம்திங், ஒரு கிளாஸ் துண்டு ஏதோ ஒன்றா இருக்கு இருந்துட்டு போகும். ஸோ அதை பார்த்துட்டு ஜஸ்ட் நாங்கள் என்ன செய்வோம்? அங்கே விலகி போகும். ஸோ எவ்வளோ பெரிய ப்ரொசஸ் எங்களோட மூளைக்கு நடக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த விஷயங்கள் எப்படி நடக்குதுன்னா, நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த விஷயங்கள், இதுக்கு முதல் பார்த்த டேட்டாஸ். நாங்கள் பிறந்ததிலிருந்து வளர்ற வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அதில் நாங்கள் ஒரு விஷயம் மின்னுதுண்டா, அந்த விஷயத்தை நாங்கள் என்ன செய்யிருக்கோம்? எங்களோட மூளை வந்து நிறைய மின்ற பொருட்களை பார்த்துருக்கோம். அந்த மின்ற பொருட்களை எல்லாம் என்ன செய்யும்? தன் மூளையில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்போ ரோட்டில் போய் ஒரு பொருள் மின்னுதுண்டா என்ன செய்யும்? தன்னிட்ட இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க வச்சு. ஸோ இது என்னவா இருக்கும்? அனலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு டிசிஷன் ஒன்று வரும். ஸோ இது நான் இதுக்கு முதல்ல பார்த்துருக்கேன் இதே மாதிரி. இது வந்து கோல்டு. அப்போ இது கோல்டாக தான் இருக்கும்னு என்ன செய்யும்? எங்கள்கிட்ட சொல்லும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நம்புவோம். ஓகே, இது கோல்டாக தான் இருக்கும்னு நம்புவோம். கொஞ்சம் கிட்ட போய் என்ன செய்யும்? இல்லை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அது கோல்டு இல்லை, இது சம்டைம் ஒரு இதுக்கு முதல்ல அப்படி சொன்னது, இது வந்து கோல்டுன்னு சொன்னது 90% சொன்னது. நான் அப்படி பர்சன்டேஜ் சொல்லுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னது? அது மின்றதை பார்த்துட்டு இதுக்கு முதல் தன்னிட்ட இருந்த நுழைய யூஸ் பண்ணி 90% இது கோல்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும். நாங்கள் என்ன செய்வோம்? நம்ம இது கொஞ்சம் கிட்ட பார்ப்போம். கொஞ்சம் கிட்ட போய் என்ன சொல்லும்? இல்லை இல்லை இல்லை, இது ஒரு 70% தான் கோல்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும். அப்புறம் கிட்ட போய் நீங்க கிட்ட போய் என்ன சொல்லும்? இல்லை இல்லை, இது வந்து ஒரு 60% ஒரு சாதாரணமான ஃபைல் பேப்பர் இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும். பிறகு என்ன சொல்லும்? ஜஸ்ட் சொல்லும், இது ஒரு 40% வந்து ஃபைல் பேப்பர் இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் வந்து 60% இது வந்து கட்டாயமாக டொஃபி பேப்பர் இருக்க தான் வாய்ப்பு இருக்கு மட்டும் சொல்லும். அப்புறம் கிட்டப்போ அப்புறம் என்ன செய்யும்? இது 100% வந்து ஒரு டொஃபி பேப்பர் தான் சொல்லிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட மூளை வந்து வைக்காது. அவங்களோட மூளை என்ன செய்யும்? அப்போ 100% டிசைட் பண்ணாது, நாங்கள் தான் 100% நினைப்போம். அது என்ன செய்யும்? ஒரு 90% வச்சுக்கொள்ளும். நாங்கள் என்ன செய்வோம்? அப்போ டிசிஷன் எடுப்போம், ஓகே இது வந்து ஒரு டொஃபி பேப்பர்னு சொல்லி என்ன செய்வோம்? முடிவெடுத்துருவோம். அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம்? ஒரு பொருளை பார்க்குறோம், டிசிஷன் மேக் பண்ணுறோம், இதை வச்சு நாங்கள் இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை வச்சு, அவ்வளோதான். ஸோ நாங்கள் இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நான் ஒரு பிலோசபி பீரியட்ல பார்த்தோன்னா, என்ன இந்த உலகத்தில் வந்து உண்மை பொய் ஒன்றுமே இல்லை. உண்மை பொய் ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன இருக்குன்னு கேட்டால் பார்வைகள் மட்டும்தான் இருக்கு. நாங்கள் இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில பார்த்த விஷயங்கள், இது வரைக்கும் நாங்கள் விஷயம் வாழ்க்கையில கேட்ட விஷயங்கள், நாங்கள் வாழ்ந்த சமூகம், உங்களோட சமூகம் என்ன சொல்லுது, நாங்கள் என்னத்தை நம்புறோம், இது எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து சரியா பிழையா உண்மையா பொய்யா நம்ம எடுக்கிறோமே தவிர இங்கே உண்மை பொய் ஒன்றுமே இல்லை. அப்போ எனக்கு உண்மையா இருக்குது, இன்னொருத்தனுக்கு பொய்யா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஏ என்ன செய்யுது? முடிவெடுக்க போகுது. அப்போ முடிவெடுக்கிறதுக்கு என்ன தேவை? எவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு என்ன முடிவெடுக்கிறீங்க? எவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க? ஒரு ஏ வந்து டிசிஷன் மேக் பண்றதுக்கு அதுக்கு என்ன தேவை? எவ்வளோ நேரம் நான் சொன்னதை வச்சு என்ன என்ன டிசைட் எடுத்து நீங்க என்ன டிசைட் பண்ணிக்கிறீங்க? ஒரு ஏ வந்து டிசிஷன் மேக் பண்றதுக்கு அதுக்கு என்ன தேவை? டேட்டா. என்ன தேவை? டேட்டா தான் தேவை. நிறைய டேட்டா இருந்தா அதில் என்ன செய்யணும்? பெஸ்டான டிசிஷனை மேக் பண்ணலாம். பெஸ்டான டிசிஷனை மேக் பண்ணணும். நான் வந்து இந்த வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன், நிறைய அனுபவம் எனக்கு இருக்குன்னா என்னால் வந்து ஒரு பெஸ்டான டிசிஷனை மேக் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஏஐக்கு வந்து நாங்கள் நிறைய டேட்டாவை ஃபீட் பண்ணிட்டு அதில் வந்து பெட்டரான டிசிஷன் என்ன செய்யணும்? மேக் பண்ணணும். அப்போ இந்த டேட்டாவை வச்சு தான் என்ன செய்யுது? இந்த ஏஐன்றது ஒர்க் ஆகும். அப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங்கை பற்றி யோசிப்போம். மெஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் மெஷின் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங்ன்றது என்னன்னு பார்த்தா, இது சிஸ்டம் எப்படின்னு பார்த்தா, இது வந்து டேட்டாவில இருந்து லேர்ன் பண்ணணும். அவ்வளவுதான். இட் இட் இஸ் லேர்ன் ஃப்ரம் டேட்டா. டேட்டா. இந்த பேரே உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பேர் பாருங்க, மெஷின் லேர்னிங். அந்த மெஷின் வந்து என்ன செய்ய போகுது? படிக்க போகுது. அவ்வளோதான் மெஷின் லேர்னிங். இட் இஸ் லேர்னிங் ஃப்ரம் டேட்டா. லேர்னிங் ஃப்ரம் டேட்டா. மெஷின் லேர்னிங் பண்ணுறோம்.
நிறைய இடத்துல போய் ஓகே இஸ் லேர்னிங் ஃப்ரம் டேட்டா. டேட்டா இல்லை டேட்டா டேட்டால இருந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளும். அப்போ இது எப்படி இது டேட்டாலேருந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கொள்ளும்? ஸோ நாங்கள் ஈஸியாக சொல்கிறோம் டேட்டாலேருந்து லேர்ன் பண்ணி சொல்கிறோம். எப்படி லேர்ன் பண்ணோம்? எங்களுக்கு நாங்கள் ஹியூமன், எங்களுக்கு பிரெயின் இருக்குது. நாங்கள் என்ன செய்யறோம்? ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், லேர்ன் பண்ணுறோம். ஒரு மெஷின் ப்ரோக்ராம் வச்சு எப்படி லேர்ன் பண்ண போகுது? ஒரு மிஷின்ன்றது எப்படி ஒர்க் ஆக போகுது? ப்ரோக்ராமிங் வச்சு தான் ஒர்க் ஆக போகுது. அப்போ அதுக்கு என்ன தெரியும்? அதை எப்படி லேர்ன் பண்ணும்? அது லேர்ன் பண்ணுறது எப்படின்னு கேட்டால் பேட்டர்ன்ஸை வச்சு. இப்போ நான் கொஞ்சம் முதல் சொன்னேனே, எப்படி நான் கோல்டை ஃபைன் பண்ணாங்க? அதை மின்னுது, அப்போ அது கோல்டாக இருக்குமே டிசைட் பண்ணாங்க. அதே மாதிரி அதுக்கு நாங்கள் ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறோம். அந்த ஃபோட்டோவில் வந்து எப்படி ஒரு நாயின் ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு டோக்கின ஃபோட்டோ நான் நல்லா இருக்காது. ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்ணுங்க. டோக்கன் டவுன்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். யூஎஸ் வந்து உங்களோட இருக்கு சர்ச் பண்ணுறது கூகுளில் சர்ச் பண்ணி ஜஸ்ட் நாங்கள் இப்படியே பார்க்கலாமே. இந்த ஒரு டோக் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் கூகுள் ஈஸி நினைக்கிறேன் அவங்க. ஓகே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ பண்ணிட்டு ஓகே ஒரு டோக். இப்போ நான் என்ன செய்யறேன்? இந்த இமேஜை வந்து உங்களோட மெஷின் லேர்னிங் மாடல் கொடுக்க போகிறேன். ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்க்ரீன் தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் தெரியுதா? வெறியாடி சொல்லுங்க. ஸ்க்ரீன் தெரியாது இப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா கிடைக்கல. ஸ்க்ரீன் தெரியுதா இல்லையா? ஓகே இப்போ நான் பார்ப்போம். இது ஒரு டோக். அப்போ இந்த நாயின் படத்தை நான் என்ன செய்கிறேன்? என்னோட மெஷின் லேர்னிங் மாடல்கிட்ட கொடுக்க போகிறேன். கொடுத்த பிறகு அது என்ன என்ன செய்யும்? அது ஜஸ்ட் இதை பார்க்கல என்ன செய்யும்? ஜஸ்ட் இதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து போடும். முதல் அவுட்லைன் வந்து போடும். இதுக்கு முதல்ல நிறைய டேட்டாஸ் நான் கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருப்பேன். ஏற்கனவே நிறைய டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பேன். அது என்ன செய்யும்? எல்லாத்துக்கும் அவுட்லைன் போட்டு வச்சிருக்கு. அப்போ இந்த அவுட்லைன் வச்சு ஒரு டிசிஷன் எடுக்கும். இது வந்து நாயா இருக்கலாம், இல்லாட்டி ஆடா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு பூனையா இருக்கலாம். என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுக்கும். அப்புறம் என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் டீப் அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி என்ன செய்யும்? இது கூடிய மிச்ச டீடைல்ஸ் வந்து அரேஞ்ச் பார்க்க இந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மிச்ச நுணுக்கமான விஷயங்கள், இந்த ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை வந்து என்ன செய்யும்? அனலைஸ் பண்ணி என்ன செய்யும்? இது இந்த முகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் வச்சு இது வந்து ஒரு ஆடா இருக்கலாம், இல்லாட்டி நாயா இருக்கலாம் டிசிஷனுக்கு வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் என்ன செய்யும்? கடைசியா இது வந்து ஒரு நாயா இருக்கலாம், ஒரு 90% நாயா இருக்கலாம் ஒரு டிசிஷனுக்கு வரும். அப்படி 90% நாயா இருக்கலாம் ஒரு டிசிஷனுக்கு வந்து அப்புறம் என்ன சொல்லும்? இது ஒரு நாய் எங்கள்கிட்ட சொல்லும். ஸோ அதுதான் மெஷின் லேர்னிங். அவ்வளவுதான் மெஷின் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் என்ன செய்ய போகுது? லேர்ன் பண்ண போகுது. எப்படி லேர்ன் பண்ண போகுது? எங்களோட டீடைல்ஸ் வச்சு லேர்ன் பண்ண போகுது. இந்த டீடைல்ஸுக்கு நாங்க இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இந்த ஏஐல வச்ச பேர் என்னன்னா பேட்டர்ன்ஸ். ஓகே எல்லாத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ நாயின்றது ஒரு பேட்டர்ன்ல தான் இருக்கு. அதாவது நாங்களே ஐடென்டிஃபை பண்றோம். நாங்கள் ஒரு ஹியூமனா இருக்கிறோம், நாங்கள் ஒரு நாயை பார்க்குறோம். பகைக்கு இது நாயின்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ரெண்டு நாய் ஒரே மாதிரி நாயை பார்க்குறோம். எந்த நாயும் இந்த நாயை பார்க்குறோமே. இந்த ரெண்டு நாயும் ஒரே நாயா வேறு நாயா? சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. இது வந்து இப்போ ஜூலியா இருந்தா இவரும் ஜூலியா ரெடி வேறையா இருந்தா எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணவே இல்லாது. ஒரே கலர் ஒரே மாதிரியான முகம் இருந்தா நாங்க ஒரே நாய் தான் நினைப்போம். ஆனா அது உண்மை இல்லை. ஒரு நாயால வந்து தன் இனத்துல வந்து வேறுபடுத்தி பார்க்க இயலும். ஒரு நாயால தன் இனத்துல வந்து என்ன செய்யலாம்? வேறு வேறு நாய்களை வேறுபடுத்தி பார்க்கலாம். ஆனா எங்களால பார்க்கலாம், எங்களால தான் பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்களோட பிரெயின் வந்து ஹியூமன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தான் ஒரு நாயால வந்து எங்களோட வாசனையும் எங்களோட குரல் இதை மாதிரி வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடுமே தவிர எங்களோட முகத்தை வந்து வேறுபடுத்தி பார்க்கலாம். அது ஹியூமன்ஸ் தான் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னா அதை நச்சு இருக்கும். நாங்க அப்படி நாயை பார்த்து ஒரே மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறோமோ அதே மாதிரி அதை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸ் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது என்ன செய்யுது? எங்களுடைய அப்ரோச், எங்களுடைய நடவடிக்கையை வச்சு தான் டிசைட் பண்ணுது இது வந்து தன் ஓனரா இல்லையான்றது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நான் சொன்ன விஷயம் ஓகே தானே? ஸோ அதே மாதிரி தான் ஒரு பேட்டர்ன் நாங்கள் ஹியூமன்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கூட ஒரு பேட்டர்னை வச்சு தான் நாங்கள் என்ன செய்யறோம்? இப்படி இருந்தால் நான் என்ற ஒரு டிசிஷன் எங்களோட மண்டைக்குள்ள வச்சுக்கிறோம். அதை வச்சு என்ன செய்யறோம்? ரோட்டில் போகிறோம், ஒரு உயிரினத்தை பார்க்குறோம். அந்த உயிரினத்துக்கு வந்து இந்த மாதிரியான ஷேப்ல மூக்கு இருக்குது, ரெண்டு கண்ணு இருக்குன்னா இது ஒரு நாயன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம்? டிசைட் பண்ணுறோம். ஒருவேளை நாய மாதிரியே வேற ஒரு உயிரினம் இருந்து ஓனாய் இருக்குது, அந்த ஓனாய் வந்து ரோட்ல வருது. தூரத்தில் பார்த்து நாங்கள் என்ன செய்யலாம்? அதை நாயன்னு டிசைட் பண்ணலாம். கிட்ட போன அப்புறம் ஓனாய் தெரிஞ்ச அப்புறம் என்ன செய்வோம்? ஓடிக்கும். அந்த மாதிரி தான் நாங்க வந்து ஒரு பட்டனை வச்சு ரெகனைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்க சம்டைம் ஒரு ஓனாய் எடுத்து மிஷினரி முடிஞ்சது கொடுத்தா அது நாயின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அது நாயின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஏன்னா அது என்ன செய்யுது? ஜஸ்ட் பட்டனை தான் பார்க்குது. அந்த பட்டனை வச்சு என்ன செய்யுது? இவர் வந்து ஒரு நாயா இருக்கலாம் டிசிஷனை வந்து மேக் பண்ணு. ஆனா ஹியூமன்ஸ் எங்களுக்கு வந்து என்னது? பேசிக்கா இன்னொரு விஷயம் இருக்கு, அதான் கன்சியஸ். அந்த
அந்த என்ன செய்யுதுங்கள யோசிக்க வைக்குது. ஓகே, இது ஒரு நாய், இது வந்து எங்கட விட்டு நாய், இந்த மாதிரி யோசிக்க வைக்குது. ஆனா அந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. அதுக்கு இப்படி இருந்தா டோக் அவ்வளவுதான் தெரியுமே தவிர நாயண்டா என்ன, அது என்னெல்லாம் அதுக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருந்தால் அது வந்து டோக் அவ்வளவுதான். ஸோ அதுக்கு வந்து வேறு எந்த உணர்வுகளும் அதுக்கு கிடையாது. இரண்டாவது ஒரு விளங்குது. ஜஸ்ட் நாங்கள் இப்போ திரும்ப வீட்டு போட்டு வருவோம். அது உங்களுக்கு விளங்கிட்டா மிஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி விளங்கிட்டா? டவுட் இருந்தது யாருக்காவது? நிறைய பேருக்கு இது விளங்காம இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து ஏஐ பற்றி கேள்விப்படைக்க எனக்கே டவுட்ஸ் இருக்கு. நாங்கள் வந்து படிக்கிறோம் ஓகே, ஆனால் ஒரு மிஷின் வந்து படிக்கிறீங்க, ப்ரோக்ராமிங் வச்சு படிக்கிறீங்க, எப்படி அது லேர்ன் பண்ணுறது ஒன்றும் விளங்குது. டேட்டா கொடுக்குறோம், அதை படிக்க மாட்டீங்க, அப்புறம் வந்து செய்ய மாட்டீங்க, இன்னும் விளங்குதுன்னா கேட்பேன். அதை எப்படி படிக்கணும்னா நான் சொன்ன மாதிரி இருக்கேன், ஒரு இமேஜ் எடுக்கணும். அந்த இமேஜ் இருக்கிற பேட்டர்ன்ஸை வந்து முதல்ல என்ன செய்யும், சிமிலர் டேட்டாஸை வந்து என்ன செய்யும், முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன செய்யும், அதை வச்சு கொண்டு ஒரு கிராஃபை வந்து ட்ரா பண்ணும். அந்த கிராஃபின் படி தான் அதை என்ன செய்யும், டிசிஷன் மேக் பண்ணணும். அதை நாங்கள் பின்னால் படிப்போம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, பின்னால் படிப்போம். எல்லாத்தையும் நான் வீடியோ சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். பின்னால் படிப்போம். நீங்கள் இன்றைக்கு நான் பேசிக்காக மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். சரியா? அடுத்த நான் பார்க்க போது டீப் லேர்னிங். டீப் லேர்னிங், இந்த டீப் லேர்னிங்ன்றது வந்து இதுவும் வந்து மெஷின் லேர்னிங் உள்ள இருக்கக்கூடிய விஷயம் தான். மெஷின் லேர்னிங் ஒரு பிரான்ச் தான் இது. ஓகே, மெஷின் லேர்னிங் ஒரு பிரான்ச். டீப் லேர்னிங் மெஷின் லேர்னிங் ஒரு பிரான்ச். அப்போ இது என்ன செய்ய போகுது, எப்படி லேர்ன் பண்ண போகுதுன்னு கேட்டால் ஒரு நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண போகுது. நெட்ஒர்க்ன்றது எப்படி என்னன்னா, எங்களோட ஹியூமன் பிரெயின் இருக்குதாங்க, இந்த ஹியூமன் பிரெயின் எப்படி லேர்ன் பண்ணுறதோ அதே சேம் மெத்தட்ல, வந்து என்ன செய்ய போகிறோம், இங்கே லேர்னிங் வந்து செய்ய போகிறோம். அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நியூரான்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். நியூரான்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணோம். அதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். ஓகே, CNN எல்லாம் பார்ப்போம், பின்னால் பார்ப்போம். ஏன்னா வந்து இப்போ ஒரேடி நான் சொன்னேன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும். உங்களுக்கு ஜஸ்ட் இப்போ தெரிய வேண்டியது என்னது, பேட்டர்ன்ஸ் தான் ரெகனைஸ் பண்ணுது. அந்த பேட்டர்ன்ஸை வச்சு தான் என்ன செய்யுது, ஏஐ வந்து டிசிஷன் மேக் பண்ணுதுன்னு தெரிஞ்சா காணும். ஸோ இப்போதைக்கு அவ்வளோ காணும். ஸோ டீப் லேர்னிங் ஒன்று இருக்குது. இந்த டீப் லேர்னிங் என்னது, மெஷின் லேர்னிங்க்கு கீழே வரக்கூடிய, அதாவது மெஷின் லேர்னிங் உள்ள வரக்கூடிய ஒரு டைப். மெஷின் லேர்னிங் ஒரு சப்செட் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். ஓகே, சப்செட் என்ன, உபதொடர். ஓகே, உபதொடர் படிச்சிருப்பீங்களே. ஸோ ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுட்டு இங்கிலீஷ் படிக்கிறவங்க, தமிழ் படிக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்னது, மெஷின் லேர்னிங்ன்றது பெரிய ஒரு செட்டாக இருந்தால், ஒரு துறையாக இருந்தால், இது மெஷின் லேர்னிங்காக இருந்தால், மெஷின் லேர்னிங்காக இருந்தால் மெஷின் லேர்னிங்காக இருந்தால் இந்த மெஷின் லேர்னிங்குள்ளே தான் என்ன இருக்குது, டீப் லேர்னிங் இருக்கு. இந்த மெஷின் லேர்னிங்குள்ளே தான் என்ன இருக்குது, டீப் லேர்னிங் இருக்கு. டீப் லேர்னிங் இருக்கு, விளங்கிட்டா? ஸோ மெஷின் லேர்னிங் இருக்குது. அது வந்து பேட்டர்ன்ஸை வச்சு தான் ரெகனைஸ் பண்ணணும். அதுக்குள்ளே டீப் லேர்னிங் அது இருக்காரு. அதை பற்றி பின்னால் பார்ப்போம், ஒரு ஐடியா சொல்லணும். சரியா? டவுட் இருந்திருக்கா அதில் யாருக்கா? இவ்வளோ நான் பார்த்தா டவுட் இருந்திருக்கா யாருக்கா? இவ்வளோ நான் பார்த்தது டவுட் இருந்திருக்கா? ஸோ அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதுக்கு நான் உதாரணம் சொன்னாலே ஒரு விளங்கிடும், ChatGPT. ஓகே, ChatGPT வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை யூஸ் பண்ணுது. இங்கே யூஸ் பண்ணுது. அதுக்காக அது தனியாக அதை மட்டும் தான் யூஸ் பண்ணல. தனியாக அதை மட்டும் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் என்ன சொல்லலாம், உதாரணத்துக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் சொல்லாமல், பழைய சாட்போட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வெப்சைட்ஸில் வர சாட்போட்ஸ், அதெல்லாம் வந்து பேசிக்கான நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறது. ChatGPT என்ன செய்யுது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட ஜெனரேட்டிவ் ஏஐ சேர்த்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் பின்னால் பார்ப்போம் என்ன விஷயம்னு சொல்லி. அப்போ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்னது, என்ன பேர் சொன்னால் இந்த பேர் விளங்கியிருக்காது, நான் டைப் பண்ண மாட்டேன். நேச்சுரல் நேச்சுரல் லாங்குவேஜ். நேச்சுரல் லாங்குவேஜ் என்னது, நாங்கள் அதுக்கு தான் நேச்சுரல் லாங்குவேஜ். தமிழ்ன்றது ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ், இங்கிலீஷ்ன்றது ஒரு நேச்சுரல் லாங்குவேஜ். ப்ரொசஸிங், ப்ரொசஸ் பண்ணுறேன்னா என்னது, ஒரு விஷயத்த வந்து ப்ரொசஸ் பண்ணுறேன்னா என்னது, என்னன்னு சொல்கிறது தமிழில், ப்ரொசஸ் பண்ணுறது முறைப்படுத்தல் அப்படி. ஸோ அந்த லாங்குவேஜ், நேச்சுரல் லாங்குவேஜ் என்ன செய்யறோம், ப்ரொசஸ் பண்ணி ஒரு அவுட்புட் தரப்போம். நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா இருக்கலாம், நேச்சுரல் லாங்குவேஜ் உருவாக்குறதா இருக்கலாம், ஒரு லாங்குவேஜில் மிஸ் ஆன வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம், ஒரு லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாமே என்னது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரொசஸிங்லாம் வரும். ஸோ அதான் என்னது, NLPன்னு சொல்லப்படக்கூடிய நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரொசஸ். டவுட் எதுவும் இருக்காது? ஸோ இதில் போய் நான் ஏன் கிளியராக சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து பேசிக்காக எப்படி இருக்காதுன்னு சொல்லியாச்சு. இதில் நாங்கள் தனித்தனியாக பார்க்குறோம், நல்லா ஒரு ஐடியா சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா நாங்கள் நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கதைக்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் தான். ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். என்னென்னா இது வந்து தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கொள். அது ஒவ்வொரு தடவையும் வந்து, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நல்ல மழை காலம் வந்துட்டு, ஒரு பெரிய மழை காலம் வந்துட்டு, அப்போ நான் என்ன செய்கிறேன், இ-காமர்ஸ் வெப்சைட்ல இப்போ அமேசானில் போயிட்டு என்ன செய்கிறேன், ஒரு ரெயின் கோட் வாங்குறேன். இந்த மாதிரியே அந்த F4 இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் 150 பேர் என்ன செய்கிறாங்க, தொடர்ச்சியாக ரெயின் கோட்டை வாங்குறாங்க. அப்போ வாங்கிக்கல அமேசான் நினைக்கும், அப்படின்னா ஸ்ரீலங்காவில் F4 இடத்துல வந்து எல்லாருக்கும் ரெயின் கோட் தேவைப்படுதுன்னு முடிவெடுத்துட்டு கோடை காலத்தில் கொண்டு ரெயின் கோட்டை காட்டினா அவங்களுக்கு நட்டமாக போகுமா இல்லையா? ஸோ இப்போ என்ன காலப்பகுதி போகுது, இப்பத்திய மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய மக்கள் என்னத்தை வாங்குறாங்கிறத வச்சுக்கொண்டு
தன்னைத்தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு ஏஐ தான் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல செய்யப்படுவது. அது என்ன செய்யும்? சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது அதே நேரம் வந்து ரியல் டைம்ல லேர்ன் பண்ணக்கூடிய திறமை இருக்கும். ஓகே, சம்டைம் இப்போ கேம்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க, வீடியோ கேம்ஸ்ல வந்து இப்போ இதை யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி. வழக்கமாக நாங்கள் என்ன செய்யறாங்க, ஒரு கேமுக்கு போனோம்னா எங்களுக்கு தெரியும் இதுல வந்து இங்கிலீஷ் நிற்கும் சொல்லிட்டு போவோம், யோசிப்போம். ஆனா இப்போ லேட்டஸ்டா வந்து சில கேம்ஸ்ல என்ன செய்யறாங்கன்னா, ஏஐ வந்து தானாவே யோசிச்சு ஃபர்ஸ்ட் நீங்க அதில் நீங்க சுட்டிங்கன்னா இந்த டைம் அதில் நிற்காம வேறு எடுத்து நிற்கக்கூடிய ஏஐ வந்து இருக்கு. அதெல்லாம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல தான் ஒர்க் ஆகுது. ஸோ இதை பற்றி கிளியராக பார்ப்போம், இதெல்லாம் பற்றி கிளியராக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் விளங்கிட்டேன், உங்களுக்கு பேசிக்கான ஐடியா விளங்கிட்டேன். பட் இதை எப்படி லேர்ன் பண்ணுறதா, இது வந்து லேர்ன் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம். நம்ம எப்படின்னா ஒரு பேர் வந்து ரிவார்டு. ஸோ ரிவார்டு அண்ட் இன்னொரு பேர் பெனால்ட்டின்னு சொல்கிறேன். எனக்கு பெனால்ட்டி தானே, பெனால்ட்டின்னு சொல்ல பெனால்ட்டி தானே ஸ்பெல்லிங் தெரியல, பெனால்ட்டி. ஸோ இந்த ரிவார்ட் அண்ட் பெனால்ட்டி மூலமாக லேர்ன் பண்ணக்கூடியது. எப்படி ஹியூமன் லேர்ன் பண்ணுறாங்களோ அப்படி நாங்களும் அப்படி தானே. அடுப்புக்கு போகிறோம், அடுப்பு அடிக்க போகிறோம், கை வைக்கிறோம், சுட்டு போடுறோம். என்ன செய்வோம்? இப்போ ஒரு பெனால்ட்டி கிடைச்சிட்டு அடுப்பில் கை வச்சா சுடும், அடுப்பில் கை வச்சா சுடும், கையில் காயம். அப்போ என்ன செய்வோம்? அடுத்த முறை போய் அடுப்பில் கை வைக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பெனால்ட்டி மூலமாக கற்றுக்கொள்ளுது. அடுத்த ரிவார்டு பார்த்தா என்னது? ரிவார்டு எக்ஸாம்பிள் பார்த்தா என்னது? ரோட்டில் போகிறோம், ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்க்குறேன், எனக்கு வந்து பசிக்குது, நான் என்ன செய்யறேன்? போய் ஐஸ்கிரீம் குடிக்கிறேன், பசி வந்து அடங்கிது. அப்போ எனக்கு இப்போ ரிவார்டு கிடைச்சிருக்கு, என்னது? என்னுடைய பசி வந்து போயிட்டு அப்படி ஒரு ரிவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த ரிவார்டு மூலமாக நான் என்ன செய்யறேன்? ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கொள்றேன் என்னது? பசிச்சா சாப்பிடணும், லேர்ன் பண்ணிக்கொள்றேன். என்னங்க? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கும் பார்க்கலாம். டவுட் வந்துருக்கா? இதுலையா இருக்கா? டவுட் வந்துருக்கா? டவுட் வந்துருக்கா? யாருக்கா டவுட் இருக்கும்? இந்த ரிவார்ட் அண்ட் பெனால்ட்டி என்றதெல்லாம் ஹியூமன்ஸ் ஒர்க் பண்றாங்க. இப்போ உதாரணத்தை சொல்ல போனா எங்களுக்கு வந்து வலி என்ற ஒரு விஷயம் இல்லை, உண்மையிலே இல்லை. நாங்கள் வந்து நெருப்பில் கை வைக்கிற மாதிரி என்ன நடக்கும்? அந்த இடத்துல நெருப்புக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும், அதே மாதிரி எங்கள் தோலுக்கு ஒரு அதிர்வெண் இருக்கும். அப்போ அந்த நெருப்பின் அதிர்வெண் வந்து எங்களோட தோல் அதிர்வெண்ணோட சிங்க் ஆகிக்கலாம், ஐ திங்க் சம்திங் அப்படி வரைக்கல. எங்களோட தோல் வந்து என்ன செய்யும்? அந்த இடத்துல அதிகமாக அதிர்வதால தோல் வந்து இடத்துல ரீப்ளேஸ் ஆகும், இல்லாம போகுது. அப்படி இல்லாம போனால் எங்களோட உடம்புக்கு ஆபத்து ஒரு தெரிஞ்ச மூளை என்ன செய்யுது? எங்களுக்கு வலி என்ற உணர்வை தருகுது. ஜஸ்ட் அந்த இடத்த வலிக்கல, வலி என்ற உணர்வு வந்து எங்களோட மூளையால உருவாக்கப்பட வச்சு நாங்கள் என்ன செய்யறோம்? முடிவெடுக்கிறோம். ஓகே, இப்படி செஞ்சா எங்களுக்கு வலியை வந்து மூளை தரும், ஸோ நாங்கள் செய்யக்கூடாது என்ற முடிவை வந்து என்ன செய்யறோம்? எடுத்துக்கொள்றோம். ஸோ அந்த மாதிரி எங்களை வந்து டிசிஷன் மேக் பண்றதுக்காக தான் எங்களோட உடம்புல எல்லாமே நடக்குது. ஸோ எங்களோட உடம்புல வர்ற எல்லா விஷயங்களுமே வந்து எங்களோட டிசிஷன் மேக் பண்றதுக்காக, எங்களை வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி கொடுறதுக்காக தான் எல்லாமே நடக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஒர்க் ஆகும். நாங்கள் என்ன செய்ய போறோம்? உண்மையிலேயே வந்து அதுக்கு ரிவார்ட் கிடைக்க போறது இல்லை, ஆனால் ரிவார்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு மாயை நாங்கள் என்ன செய்ய போறோம்? ப்ரோக்ராம் உருவாக்க போறோம். அப்போ அந்த ஏஐ என்ன செய்ய போகுது? தனக்கு ரிவார்ட் கிடைக்கணுன்றதுக்காக அந்த விஷயத்தை வந்து சரியா செய்ய பார்க்கும். என்னோட பெனால்ட்டி கிடைக்கும் என்ன செய்யாது? அந்த விஷயத்தை செய்யாம இருக்கும். பட் அந்த உண்மையை நடக்கிறது என்னது? மாயை என்றது அதுக்கு தெரியாது, எப்படி எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி. விளங்கிட்டேன்? டவுட் எதுவும் இருக்கா? யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்கா? யாருக்காவது உங்களை நான் பார்த்தா டவுட் எதுவும் இருக்கா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏஐ என்னது கிளியராக ஐடியா வந்துட்டேன். இப்போ நான் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு என்னென்னு சொல்லணும்னு நினச்சேன், பட் டைம் நான் போயிட்டு அடுத்த கிளாஸ் டேட்டா சயின்ஸ் நான் என்னோட பார்ப்போம். பார்த்துட்டு வந்து அதுக்கடுத்து சனிக்கிழமை வந்து நாங்கள் பைத்தானில் வந்து ஒர்க் பண்ண போவோம். நாங்கள் பைத்தானில் வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எனிவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கிளாஸை முடிக்கிறேன். வேறு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இப்போவும் கேட்கலாம், அப்புறம் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. செட்லையும் கேட்கலாம், வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம். ப்ளீஸ் லாஸ்ட்டை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். இது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஓகே, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ன்றது என்னன்னு கேட்டால், இப்போ ரிவார்ட் அண்ட் பெனால்ட்டின்னு சொல்றது. ரிவார்ட் அண்ட் என்னது? நல்ல விஷயம், பரிசு. பெனால்ட்டி என்னது? தண்டனை. பெனால்ட்டி என்று தண்டனை. அப்போ நான் ஒரு விஷயத்தை செய்தா எனக்கு தண்டனை கிடைக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்ய மாட்டேன். உதாரணத்துக்கு எனக்கு வந்து அடுப்பில் கை வச்சா சுடுமண்டு தெரிஞ்சு நான் என்ன செய்ய மாட்டேன்? கை வைக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து எனக்கு ஆப்பிள் சாப்பிட்டா இனிக்க மட்டும் தெரிஞ்சா என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு என்ன செய்வேன்? சாப்பிடுவேன். அப்போ எனக்கு சந்தோஷமா இருந்தால் செய்வேன், சந்தோஷமா இல்லாட்டி செய்ய மாட்டேன். அதே மாதிரியான ஒரு மாயத்தோட்டத்தை நாங்கள் என்ன செய்ய போறோம்? ப்ரோக்ராமிங் மூலமா எங்களோட மாடலுக்கு கிரியேட் பண்ண போறோம். அப்போ அந்த மாடல் என்ன செய்ய போகுது? தான் செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ரிவார்டையும் பெனால்ட்டியும் வந்து வாங்க போகுது. அப்படி வாங்குற ரிவார்டையும் பெனால்ட்டியும் வச்சு என்ன செய்ய போகுது? டிசிஷன் மேக் பண்ண போகுது, இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதான்றது. அப்போ அதை வச்சு என்ன செய்யும்? ஒரு விஷயத்த செய்யக்கல இன்னும் பெஸ்ட்டா, அதாவது முதல் செய்யறதை விட பெஸ்ட்டா வந்து செய்ய பார்க்கும். ஸோ கிட்டத்தட்ட இதே கான்செப்ட்ல தான் எங்களோட ஜென்ரேட்டிவ் ஏஐயும் வருது. நாங்கள் அதை பற்றி லாஸ்ட்டாக பார்க்கறது நல்ல, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தப்பறம் சொன்னா உள்ளங்க மரத்துக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி கான்செப்ட். பட் ஆக்சுவலாக இதே இல்லை, கிட்டத்தட்ட இதே மாதிரி கான்செப்ட். அங்கே வந்து ரெண்டு 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 விதமான மாடல்ஸ் இருக்கும். அது ரெண்டு மாடல் ஐ வில் டெல் யூ அபவுட் தட், அப்புறம் சொல்றேன் இதை பற்றி. ஸோ இப்போ நாங்கள் இதை பற்றி பார்ப்போம். இந்த ரிவார்ட் அண்ட் பெனால்ட்டி யூஸ் பண்ணி, ஓகே, இந்த ரிவார்ட் அண்ட் பெனால்ட்டி யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? ஒரு மாடலை வந்து லேர்ன் பண்ண வைக்க போகிறோம். அதாவது அந்த மாடல் வந்து சரியான விஷயத்தை செய்தான், ஒரு விஷயத்தை வந்து சரியான முறையில் செய்தால் அதுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்கும். அதே விஷயத்தை வந்து சரியான முறையில் செய்யாட்டி
அதுக்கு வந்து பெனால்ட்டி கிடைக்கும். அப்போ அதை வச்சு என்ன செய்யும் அது இன்னும் இன்னும் சரியாக்கி தன்னை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கி என்ன செய்யும் செய்ய பார்க்கும். விளங்கிட்டேன்? டவுட் எதுவும் இருக்கா யாருக்கா? டவுட் இருக்கா? விளங்கிட்டேன்? என்சிஎன் இருக்கு யாருன்னு தெரியல. டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? ஜஸ்ட் அடுத்தவங்க ஜாயின் பண்ணிக்க பேரில் ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, அப்போ இதோட கிளாஸை முடிக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம், பிரச்சனை. வாட்ஸ்அப்லையும் கேட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இப்போ கிளாஸை முடிக்கிறேன். சாரி, தேங்க்யூ. இப்போ கிளாஸை முடிக்கிறேன். தேங்க்யூ.